வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும், நலமாகவும் இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். நான் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச விதமா கடலையும், கத்தரிக்காயும் காரமா சேர்த்து நல்லா கட்டியா தேங்காய் பாலெல்லாம் விட்டு நான் செய்ய போறேன். எனக்கு பிடித்த விதமா, எனக்கு தெரிஞ்ச விதமா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா சமைப்பீங்க இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சமைக்க போறேன். எப்படி சமைக்கிறேன்ன்றத வாங்க பார்ப்போம். பாருங்க நான் அதில் வெந்தயம், கடுகு, சீரகம், வெள்ளைப்பூடு சேர்த்து தான் பொரிஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு நான் கருவேப்பில்லை, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். பாருங்கள் அதில் ஒரு சின்னொரு துண்டு இஞ்சியும் நான் சேர்த்துருக்குறேன். நல்லது தானே, கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். அந்த வெங்காயம் எல்லாம் வதங்கின பிறகு நான் ஒரு தக்காளி பழமும் வெட்டி சேர்த்துருக்கேன். தக்காளி பழமும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான மசாலா தூளை நான் சேர்க்குறேன். மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள், மிளகாய்த்தூள் இது 4ம் தான் சேர்க்குறேன். நல்லா இருக்கும். பிறகு மஞ்சத்தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், காரத்துக்கு எங்களுக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்புத்தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் கிளறி விடணும் அந்த எண்ணெயிலேயே. நான் கடுகு, சீரகம் சேர்த்துருக்குறேன், வெந்தயம் சேர்த்துருக்குறேன், வெள்ளைப்பூடு சேர்த்துருக்குறேன், கருவேப்பில்லை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம் எல்லாமே நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கிளறிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பாலையும் சேர்ப்போம். பாருங்கள், தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொதிக்குது. தேங்காய் பால் சேர்க்குறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கத்திரிக்காயை பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன கத்திரிக்காய் 4 கத்திரிக்காயும் 4ஆக வெட்டி பொரிச்சு எடுத்துருக்கிறேன். அதோட கடலை கொஞ்சமும் அவிச்சு எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் கிளறி போட்டு நாங்கள் மூடி விடுவோம். அப்போ தான் அந்த தேங்காய் பாலெல்லாம் நல்லா கொதித்து வரக்குள்ள நல்லா இருக்கும். கிளறிட்டு கொஞ்சம் மூடி விடுவோம். எனக்கு குழம்பு தன்மையாக கறி பிடிக்கிற இல்லை, குழம்பு தன்மையாக விருப்பம் இல்லை. கறி நல்லா பாலெல்லாம் வற்றி நல்லா திக்காக கட்டியாக வரணும். அப்போ தான் விரும்பியும் சாப்பிடுவாங்க. அப்படி தான் எனக்கும் பிடிக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது, கொஞ்சம் வற்றி கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் வற்றட்டும். இப்போ தான் நீங்கள் எங்களுடைய காணொளியை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து நல்லா வற்றி வந்திருக்குது. பாருங்கள், நல்லா வற்றிட்டுது, பாலெல்லாம் நல்லா வற்றிட்டுது, நல்லா இருக்கும். இந்த கறி இப்போ வெள்ளை சோறு, அவிச்ச முட்டை, அதோட இந்த கறியையும் வச்சு சாப்பிடும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விதமாக நான் சமைக்கிறேன். என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச விதமாக நான் சமைக்கிறேன். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி சின்ன சின்ன சமையல்கள் நான் சமைக்கிறேன். நல்லா கட்டியாக இருக்குது, பார்க்கவும் ஒரு இதாக இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த காணொளி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.